ஒரு நாள் மாலினி அவங்க அத்தைக்கிட்ட இப்படி பேசினா. அத்தை, உங்க ரெண்டாவது மருமக உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காளாம். கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்துட்டு வர்றது தானே? அப்படியா? ராத்திரி உங்கள் ரெண்டாவது மருமக ஃபோன் பண்ணி, என்னக்கா அத்தைக்கு சேவை பண்ணுற வேலையை நீங்களே செஞ்சிட்ருக்கீங்க, ஏன் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கக்கூடாதா? கொஞ்ச நாளைக்கு அத்தையை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு ரொம்ப கெஞ்சினா அத்தை அப்படின்னு அவங்க அத்தைக்கிட்ட பொய்யா சொல்லி வச்சா மாலினி. ஆமாம்மா மாலினி, உங்கள் ரெண்டு பேருக்கும் என் மேலே எவ்வளோ மரியாதை பாசம் உங்களுக்கு. இதோ இப்போவே கிளம்புறேம்மா. சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பாடா, எப்படியோ நம்ம போட்ட பிளானு சக்ஸஸ். நம்ம பிளான் பிரகாரமே அவங்க அங்கே போகிறான்னு ஒத்துக்கிட்டாங்க. இனிமேலே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க அத்தை கிளம்புறேன்னு சொன்னதை கேட்ட மாலினி சந்தோஷமா மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அத்தை அங்கேருந்து கிளம்பி விக்ரம் வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா சின்ன மருமகளே, எனக்காக ரொம்ப ஏங்கி போயிருக்கியாமே. அதுக்கு தான் விஷயம் தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்கணுன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? உங்களுக்கு யாரத்த இதெல்லாம் சொன்னது? யாருன்னு கேட்குறிய? என்னம்மா, உங்க அக்கா தான் சொன்னா. பா, எவ்வளோ அறிவு! நல்லா யோசிச்சுட்டு பிளான் பண்ணி இங்க தெத்தி விட்டுட்டேன். கேள்விய இங்க தெத்தி விட்டுட்டு நீ அங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இரு உன்னை ஒரு வழி பண்றேன். நல்ல டைம் பார்த்து அத்தை கிட்ட பேச்சு கொடுத்து சொத்தெல்லாம் என் பேரு மேல எழுதி வாங்கிக்கிட்டு திரும்பவும் அவங்கள உன் வீட்டுக்கு துரத்தி விடுறேன் அப்படின்னு ராகினி தான் மனசுல நினைச்சுக்கிட்டா. அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப விக்ரம் அங்க வந்தான். அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்டா விக்ரம். ஆமா, சின்னவனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதாடா? அந்த மகாலட்சுமி எந்த நேரம் வீட்டுல காலை வச்சாலோ அவன் வாழ்க்கையே போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எனக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ்ல அவனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணடா விக்ரம். இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னத்த இப்படிலாம் சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவருக்கு கூட பிறந்த தம்பில தாடாட்டாலும் தன் தசாடோன்னுவாங்களே, அதுதான் இது. அப்படின்னு அவங்க பண்ணாத உதவிய உமாதேவி கிட்ட சொல்லி ரொம்ப புகழ்ந்துக்குவாங்க அவங்களையே. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.